ஹலோ ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் வந்து நான் 1 வீக்கில் பர்சனலாக நான் வந்து ட்ரேட் பண்ண வந்து ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ டார்கெட் ஹிட் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அதில் ஒரு சில இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி சேம் தான். நான் 9 PM கொடுக்குற சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நான் எல்லா டைமும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இதில் ஓகேங்களா. அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன். அண்ட் ஆர்டர் பிளாக் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருக்கேன். 9 PMக்கு நான் கொடுக்குற சிக்னல்ஸை எப்படி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து மோஸ்ட்டாக ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எபவ் 87 இல்லை 88% மேலே வந்து ஒரு கரன்சியில் வந்து ஷேர் கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நான் அந்த கரன்சியில் ட்ரேடே எடுப்பேன். பிலோ 88, 87, 85 கீழே இருந்ததுன்னா மேபி ரேராக எந்த கரன்சிலையுமே வந்து 90% மேலே வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நான் அப்போ வந்து அந்த அசட்டில் வந்து ட்ரேட் பண்ணுவேன். பட் 90% மேலே நமக்கு நிறையா கரன்சி இருக்குது, 88% மேலே நமக்கு நிறையா கரன்சி இருக்குது அப்படின்னா நான் மோஸ்ட்டாக வந்து அந்த கரன்சியை மட்டும்தான் வந்து ப்ரிஃபர் பண்ணி நான் ட்ரேடே வந்து பண்ணுவேன். சரிங்களா. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மணி மேனேஜ்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு 4% இல்லை 3% தான் நார்மலுக்கு மிச்சம் இருக்க கரன்சியை விட அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். பட் அந்த 4% நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்கை குறைக்கும். ப்ளஸ் வந்து நம்மளுடைய டார்கெட்டையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் அந்த மாதிரி வந்து நான் ட்ரேடே பண்ணுவேன். ஓகே, இது வந்து 87, பட் வேணாம், என்ட்ரி எதுவும் கிடைக்கல. 91 இருக்குது. CAD-JPY ஓகே. ஓகே, மார்டிங்கில் கரெக்டாக ஹிட்டாக இருக்குது. ஓகே, இன்னுமே நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். GBP JPY வந்து ட்ரை பண்ணலாம். மேபி நமக்கு இந்த டார்கெட் ப்ளஸ் இந்த டார்கெட் வந்து டச் ஆகி பிரேக் ஆகலை அப்படின்னா இதுவும் வச்சுக்கலாம். அப் ட்ரேட் எடுப்போம். ஓகே, அப் டைரக்ஷன் தான் பாசிபிள் இருக்குது. ஏன்னா நியர்லி இந்த டார்கெட் கிட்ட வந்துருச்சு இல்லையா. ஓகே, 77% வந்துருச்சு. ஸோ இது வந்து ட்ரேட் பண்ண வேணாம், ஸ்கிப் பண்ணிடலாம். 83% வேணாம், 80%ம் வேணாம். 86 ஓகே. GBP JPY ரீச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, USD PKR ட்ரம்ப் காயினில்
ஓகே, இன்கேஸ் நெகட்டிவ் ஆச்சுன்னா மார்டிகல் போடுவோம். ஓகே, இன்னொரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ரிசல்ட் ஓகே, நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ட்ரம்ப் காயினில் ஃபஸ்ட்டு ஒன்று நமக்கு வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சு. அண்ட் மார்டிங்கில் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் பர்சனலாக ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அண்ட் இதே சேம் ஸ்ட்ராட்டஜி தான் நான் விஐபி குரூப்லேயுமே கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டு டே நான் வந்து கொடுத்தது, எஸ்டர்டே கொடுத்த செஷன் தான் இது. ஃபஸ்ட்டு நான் ஒன்று கொடுத்தேன், அது வந்து கரெக்டாக நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. செகண்ட் கொடுத்தேன், செகண்டும் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. அண்ட் தேர்ட் ஒன் நான் கொடுத்தேன், தேர்ட் ஒன் டார்கெட் ஹிட் ஆகலை. அண்ட் ஃபோர்த்து ஒன் நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. அண்ட் ஃபிஃப்த்து ஒன்று டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து 5 சிக்னல்ஸ் நான் கொடுத்தேன். 5ல் நமக்கு 4 சக்ஸஸ் ஆகிருக்கு, 1 மட்டும் தான் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு 80% இதில் 5ல் 1 மட்டும் தான் நமக்கு டார்கெட் ஹிட் ஆகலை. அப்போனா நமக்கு இந்த 10க்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 80% நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ரேஷியோ நமக்கு இருந்திருக்கு. ஸோ எவ்ரிடே வந்து நான் சிக்னல்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் ப்ரீவியஸ் டே வந்து நீங்கள் விஐபி குரூப்பில் செக் பண்ணலாம். அண்ட் பப்ளிக் குரூப்லேயுமே நீங்கள் வந்து செக் பண்ணலாம். எல்லா ட்ரேடும் உங்களுக்கு வந்து அவைலபிளாகவே இருக்குது. எல்லா ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் நம்ம விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்மளுடைய பப்ளிக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணதும் நீங்கள் என்னோட கான்டாக்ட்ஸ் லிங்க்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதை எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, என்ன ப்ராசஸ் அப்படின்னு. இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக என்னோடய கான்டாக்ட்ஸ் லிங்க் இருக்குது. ஸோ இந்த பின் பண்ண மெசேஜை நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இங்கே வரும். அண்ட் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த லிங்க் தான் நம்ம குவாடெக்ஸோட லிங்க். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி மினிமம் டெபாசிட்டாக 15 நீங்கள் பண்ணாலே போதும். நீங்கள் நம்ம விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தர் டீட்டெயிலுக்கு என்ன டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து மறுபடியும் ஏயுடிசிஹெச்எஃப்ல ஏதாவது ஒரு என்ட்ரி இருக்குதான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. மேபி அப் டைரக்ஷனுக்கு பாசிபிள் இருக்குது. இன்னும் இந்த கேண்டில் ப்ளஸ் அடுத்த ஒரு கேண்டிலும் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, யூஎஸ்டி என்ஜிஎன் அப் டைரக்ஷனுக்கு பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 மினிட்டுக்கு வந்து அப் டைரக்ஷன் கொடுப்போம். ஓகே, ஸோ இதோட நமக்கு வந்து நான் வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இன்னையோட டார்கெட் வந்து இதோட வந்து கம்ப்ளீட் ஆகணும். இன்கேஸ் இது நமக்கு வந்து மைனஸ் ஆனாலும் மார்டிங்கில் நான் வந்து ட்ரேட் பண்ணேன். இதே வந்து ஒரு 8 ட்ரேட், அது 1600க்கு நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். வெயிட் பண்ணுவோம் ரிசல்ட் எப்படி வருதுன்றது.
ஸோ நான் கொடுக்கக்கூடிய 3 சிக்னல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை 5 சிக்னல்ஸாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் எவ்வளோ டார்கெட் வைக்கிறீங்க அண்ட் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ டார்கெட் தேவைப்படுதுங்கிறத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் உங்கள் டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கேபிட்டல் இருக்கணும். அந்த கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். ஃபுல் கேபிட்டலையுமே என்றைக்குமே வந்து ரிஸ்க் எடுக்கவே கூடாது. அந்த மிஸ்டேக்கை நீங்கள் எப்போதுமே பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த ட்ரேடும் நமக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் நம்ம வந்து இன்றைக்கி டார்கெட் ஹிட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து 4000 வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% கிட்ட நம்ம கேபிட்டலில் 90% கிட்ட கெயின் பண்ணியாச்சு. ஸோ இதுவே இந்த இது நமக்கு இன்றைக்கி போதும். இன்றைக்கி 9 PM நான் செஷன் கொடுப்பேன். அதையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்ரிடே வந்து 9 PM செஷன் இருக்குது. அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டீட்டெயிலுக்கு டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தப்பறம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அவங்களே வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.